அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்ல சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், அது தொடர்பான சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் தொடர்புடைய ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் தினந்தோறும் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து உங்களுக்காக தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ரெகுலரா பாருங்க. சரி, ரெகுலர் மீன்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி. யார் இந்த ரெகுலரா அந்த வீடியோ பார்த்துட்டு எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும் கண்டினியூஸா படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். அதனால சொல்றேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நடுவில் கேட்கிற போனஸ் கேள்விகள், இறுதியா கேட்கிற அந்த சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில பதில்களை சொல்லி சிறப்பான ஒரு தேர்ச்சி கண்டிப்பா நம்ம பெற முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் செப்டம்பர் 10ஆம் தேதி நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம சமீப காலமாகவே ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு ரொம்ப நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது தொடர்பான ஒரு மொத்த செய்தியும் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்கம்மா, தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி சொல்லுவாங்களே, என்டிஏ பிஜேபி கவர்மெண்டோட, பிஜேபி ஆட்சியோட அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உள்ள 788 எம்பிக்களில், பாராளுமன்ற உறுப்பினர்களில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை 781. சரி, எத்தனை பேரு? 781. இவங்க தான் இப்போ மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இதில் 767, சரி, 767 எம்பிக்கள் தேர்தலில் பங்கேற்று வாக்குகளை பதிவு செய்தனர். மொத்தம் 781 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதுல ஓட்டு போட்டது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 767. சரியா? ஓகே, இந்த தேர்தல் வெற்றி பெற குறைந்தபட்சம், சரியா, 377 வாக்குகளை பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை. ஓகேவா? சரி, இப்போ யார் யாரு எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த குடியரசு, இந்த துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பிஜேபி கட்சியின் சார்பில் யாருமா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியோட அந்த இண்டி கூட்டணி சொல்லுவாங்கல்ல, அதன் சார்பில் போட்டியிட்டவர் சுதர்சன் ரெட்டி அவர்கள். ஓகேவா? இப்போ பார்க்கலாம் யார் யாரு எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி. மொத்த பதிவான வாக்குகளில், சரியா, பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பாருமா, மொத்த பதிவான வாக்குகளில் 752 வாக்குகள் செல்லத்தக்கவையாகவும் 15 வாக்குகள் செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அவ்வளவு உயர்வான பதில் இருந்தாலும் கூட ஒரு 15 வாக்குகள் செல்லாத ஓட்டா தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவாக 452 வாக்குகளும், சரிங்களா, இண்டி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவாக 300 வாக்குகளும் கிடைத்துள்ளது. ஓகேவா? மொத்தம் 752, 752 வாக்குகள். 452 வாக்குகளை பெற்றவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், 300 வாக்குகளை மட்டுமே பெற்றவர் சுதர்சன் ரெட்டி அவர்கள். இதன் மூலம் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல? 152 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சரிங்களா? என்டிஏ கூட்டணியின் வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? இதன் மூலம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக, 15வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்மா, கவனம் பாருங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா 14வது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெகதீப் தன்கர் அவர்கள். அவங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. பதவிக்காலம் முடிவடைக்கு முன்பாகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. அதனாலதான் சமீபத்தில் தேர்தல் நடைபெற்றது, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். ஓகே, இந்த தேர்தல் வெற்றி பெற்றதன் மூலமாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. கவனமா இருக்கு. சரி, பாருங்க, தமிழகத்தில் இருந்து, ஓகேவா, தமிழகத்தில் இருந்து குடியரசு துணைத் தலைவர்கள். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்மா, கவனம் பாருங்க. சிறப்பான முறையில் ஒன்று தொகுத்து கொடுத்துருக்கும் பாருங்க. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சரிங்களா, இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தாங்க, 2வது குடியரசுத் தலைவராக. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் இருந்தவர் யார் தான்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அதை நம்ம கொடுத்துருக்க பாரு. முதல் குடியரசு துணைத் தலைவர். அவருடைய பதவிக்காலம் மே 13, 1952 முதல் மே 12, 1962. சரி, 52ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரியாமா? அடுத்து அவங்க, அதாவது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவராக இருந்த போது இந்தியாவின் குடியரசுத் தலைவர், சரி, பிரசிடண்டாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அதாவது இந்த மாதிரி கேட்கலாமா? சரியா? எப்போ, இப்போ தமிழ்நாட்டில இருந்து 3வது குடியரசு துணைத் தலைவராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
காலமுறைப்படி வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லாட்டா ஆண்டுகளை கொடுத்து மேட்ச் ஃபாலோகளை கேட்கலாம், இல்லாட்டினா குடியரசு துணைத் தலைவராக இருக்கும்போது யாரு இந்தியாவோட குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? அதுக்குதான் மொத்தமா நம்ம எல்லாமே மிஸ் பண்ணாம கொடுத்திருக்கோம். பாத்துக்கோங்க. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவோட முதல் குடியரசு துணைத் தலைவர். 1952 முதல் 1962 வரைக்கும் பதவி காலத்துல இருந்தாங்க. அந்த டைம்ல இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். கவனமா இருங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமானதுமா. கனெக்ட் பண்ணி படிச்சுட்டே போனா ஈஸியா தட்டலாம், தோக்கலாம். சரியா? அடுத்து இரண்டாவது நபர், ஓகேவா? தமிழ்நாட்டில இருந்து இரண்டாவது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆர் வெங்கடராமன் அவர்கள். சரி, ஆர் வெங்கடராமன் அவர்கள், ஓகேவா? இவங்க இந்தியாவின் 7வது குடியரசு துணைத் தலைவராக இருந்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் யாருமா? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 7வது குடியரசு துணைத் தலைவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வெங்கடராமன் அவர்கள். ஓகேவா? இவங்களுடைய பதவி காலம் 1984 முதல் 1987 ஆண்டு வரை. கரெக்டா டேட்டா சொல்றதா ஆகஸ்ட் 31 1984 முதல் ஜூலை 27 1987 வரைக்கும் இந்தியாவின் 7வது குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர் ஆர் வெங்கடராமன் ஃப்ரம் தமிழ்நாடு. மறக்கக்கூடாது, சரிங்களா? அந்த டைம்ல இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார்? கியானி ஜெயில் சிங். சரி, ஜெயில்னா ZAIL. சார், ஜெயில்னா ஜெயில், JAIL பெறக்கூடாது, ZAIL. சரியா? கியானி ஜெயில் சிங் அவர்கள் பிரசிடண்டா இருக்கும்போது வைஸ் பிரசிடண்டாக இருந்தவர் தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள். சரியா? அடுத்து சமீபத்தில் நம்ம பார்த்த CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 15வது குடியரசு துணைத் தலைவர். இந்த டைம்ல இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இருப்பவர் யாருமா? திரௌபதி முர்மு அவர்கள். சரி, திரௌபதி முர்மு அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, கவனமா இருங்க. எத்தனாவது இந்திய குடியரசுத் தலைவர்? திரௌபதி முர்மு அவர்கள் 15வது குடியரசு தலைவர். ஓகேவா? CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் 15வது குடியரசு துணைத் தலைவர். கவனமா இருங்க, ஓகேவா? திரௌபதி முர்மு அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்மா? ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். கவனமா இருங்க, ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். இந்தியாவில் ST சமூகத்திலிருந்து, சரி, ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடியின சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமை பெற்றவர் திரௌபதி முர்மு அவர்கள். மறக்காதீங்க, சரியா? சரி, அடுத்து தொடர்ந்து பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டோம், சரிங்களா? இது தொடர்பான சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம எப்பவுமே எல்லா பதிவுகளையும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்புடைய சப்ஜெக்ட்ல என்ன இருக்கோ எல்லாமே நம்ம மேக்ஸிமம் தொகுத்து கொடுத்துரும். பாருங்க, இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குடியரசு துணைத் தலைவர் தொடர்பான அரசியலமைப்பு விதிகள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வைஸ் பிரசிடென்ட் தொடர்பாக என்னென்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த பிரிவுல இருக்குது, எந்தெந்த ஆர்டிகல் எதை பற்றி கூறுகிறது அப்படிங்கிற மாதிரி விரிவா பார்க்கலாம். பாருங்க, இந்திய அரசியலமைப்பின், சரியா, பகுதி 5வது பகுதி, ஓகேவா? அதுல இருந்து ஆர்டிகல் 63 முதல் 73 வரையிலான பிரிவுகள் குடியரசு துணைத் தலைவர் குறித்த விதிகளை விவரிக்கின்றன. மறக்காதீங்க, இதுல இருந்து இது வரைக்கும் 63 இருந்து 73 வரைக்கும் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு விதிகள் எதை பற்றி கூறுகிறது? குடியரசு துணைத் தலைவர் தொடர்பாக விளக்கப்படுகிறது. ஓகேவா? ஓகே, இவர் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிம்பிளா ஒரு சில பாயிண்ட்ஸ். இந்தியாவில ராஜ்யசபானா மாநிலங்களவை, சரியா, மாநிலங்களவையின் தலைவராகவும் செயல்படுகிறார். சரியா? குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியாக, அதாவது இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படுவார். சரியா? எப்போ வந்து பிரசிடென்ட்டுக்கான அந்த போஸ்டிங் வந்து இல்லாம இருக்குதோ, சரி, காலியா இருக்குதோ, அந்த டைம்ல குடியரசுத் தலைவராக யார் பணியாற்ற முடியும்? நம்ம துணை குடியரசுத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க ஜனாதிபதியாக, அதாவது குடியரசுத் தலைவராக பணியாற்ற முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே, அவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் துணை குடியரசுத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. கவனமா இருங்க, சரிங்களா? நம்ம சிம்பிளா சொல்லட்டும், இனிமே இது தொடர்பான ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது பாருங்க. பாருங்க, குடியரசு தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு விதிகள். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 63 அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இந்தியாவில் வைஸ் பிரசிடென்ட் அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் எதுன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமானதுமா, கரெக்டா எக்ஸாம் வரப்போது. அதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற எலெக்ஷன் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருக்குது. அதனால இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 63 எதோட தொடர்புடையது? ரிலேட்டட் டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மறக்கக்கூடாது. ஓகேவா? நாட்டின் 2வது மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியை இது குறிப்பிடுகிறது. இது ஆர்டிகல் 63. அடுத்து ஆர்டிகல் 64 பாருங்கம்மா. சரியா? விதி 64. துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவின் அதிகாரப்பூர்வ தலைவராகவும் செயல்படுகிறார். ஓகேவா? அதாவது நமக்கு வந்துட்டு என்ன பாக்குறோமா, துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் ராஜ்யசபாவோட அதிகாரப்பூர்வ தலைவராக செயல்படுகிறார் அப்படி சொல்றது எதுல? ஆர்டிகல் 64. இந்த துணை குடியரசுத் தலைவர்களுக்கு சம்பளம் எவ்வளவுமா? சேலரி பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். சரியா? மாசத்துக்கு குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் அந்த ஊதிய தொகை, சரியா, சம்பளம் பார்த்தா 5 லட்சம். அப்ப வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கு
அரசியலமைப்போட இதுபடி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சம்பளமும் கிடையாது. ஓகேவா? ஆனால் ராஜ்யசபாவின் தலைவராக இருக்கிறதுனால, எக்ஸ் அஃபிசியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படிங்கிற பதவியில் இருக்கிறதுனால துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ரூபாய் 4 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட்ங்கிறதுக்காக சம்பளம் கிடையாது. அவங்களுக்கு ராஜ்யசபாவின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருக்கிறதுனால 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது. யாருக்கு? துணை குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு. சரியா? ஓகே. அடுத்த ஆர்டிகல் 65 பாருங்க. 65 குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் அப்போ யார் இருக்காங்களோ அவங்க இந்தியாவின் குடியரசுத் தலைவராக செயல்பட முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்பவும் பிரசிடென்ட்டுக்கான அந்த சரிங்களா அந்த பதவி காலியாக இருக்குதோ அந்த டைம்ல யாரு துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ அவங்க இந்தியாவோட குடியரசுத் தலைவராக பதவியில இருக்க முடியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிகல் 65ல. ரொம்ப முக்கியமானதுதான், கவனமா இருங்க. அடுத்து ஆர்டிகல் 66 66 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது பாருங்க. துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றி கூறுகிறது. சரி, அந்த எலெக்ஷன் ஆஃப் சரி அந்த ப்ரொசீஜர் ஓகே எலெக்ஷனுக்கான ப்ரொசீஜர் வைஸ் பிரசிடென்ட்கானது எதை பற்றி சொல்லுகிறதாமா இதுல சொல்றாங்க ஆர்டிகல் 66ல. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான ஆர்டிகல் எதுன்னு கேட்டா ஆர்டிகல் 66 மறக்காதீங்க. இவர் நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்ட தேர்தல் குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதான் சொல்லிருக்காங்க எந்த பிரிவின் அடிப்படையில் ஆர்டிகல் 66ல. ஓகேவா? அடுத்து 67 சரி இந்திய அரசியலமைப்பின் விதி 67 குடியரசு துணைத் தலைவரின் பதவி காலம் பற்றி கூறுகிறது. சரிங்களா? பொதுவா பதவி காலம் எத்தனை ஆண்டுகளுமா? 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்னாடிதான் யாரு தன்னுடைய பதவி ராஜினாமா செஞ்சாங்க சமீபத்துல? ஜெகதீப் தன்கர் அவர்கள் 2026 வரைக்கும் அவருடைய பதவி காலம் இருந்தது. தற்போதே அவங்க பதவி ராஜினாமா செஞ்சதுனாலதான் இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் வெற்றி பெற்றவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். எத்தனையாவது குடியரசு துணைத் தலைவர்? 15வது துணை குடியரசுத் தலைவர். கவனமா இருங்க. சரியா? அடுத்து பாருங்கம்மா. சரி, அப்ப நமக்கு என்ன பார்த்திருக்கோமா? முக்கியமான ஒரு செய்தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சரி வைஸ் பிரசிடென்ட் தொடர்பா பார்த்திருக்கோம். சமீபத்துல 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 152 வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அது மட்டும் இல்ல யார் எதிர்த்து போட்டிட்டாங்க, எவ்வளவு வாக்குகள் குறைந்தபட்சம் பதிவாயிருக்க வேண்டும், மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்குது, யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, இது தவிர அந்த வைஸ் பிரசிடென்ட் தொடர்பாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ஆர்டிகல எதுல மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஒவ்வொரு ஆர்டிகளும் எதை பற்றி கூறுகிறது எல்லாமே பார்த்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரும் தேர்வுகள்ல கண்டிப்பா இருந்து ஒரு கேள்வி வரும். கவனமா இருக்கு. சரியா? சரி, அடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தொடர்புடைய ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. முக்கியமான பாருங்க, விளையாட்டு துறைக்கு தனி சட்டம். சரியா? விளையாட்டு துறைகள்ல நிறைய பிரச்சனை இருந்தது சமீப காலமே. யார் பதவியில் இருக்கலாம், யார் பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அது தொடர்பான சட்டத்தை இந்திய அரசு நிறைவேற்றிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா 2025 மற்றும் அடுத்து பாருங்க தேசிய ஊக்க மருந்து தடுப்பு மசோதா. சரியா? ஊக்க மருந்து தடுப்பு திருத்த மசோதா 2025 இந்த 2 தான் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஊக்க மருந்து தடுப்புன்னு சொல்லும்போது வேற ஏதாவது ஞாபகம் வருதாமா? நம்ம ஷார்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தோம். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கூட சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கான ஒரு போனஸ் கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ல பார்க்கலாம். வடா ஞாபகம் இருந்தா டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். வடா மற்றும் நடா இதோட விரிவாக்கம் என்ன, இந்த அமைப்புகளோட பணிகள் என்ன அப்படிங்கிறத சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வியா சொல்லுங்க. வடா WADA மற்றும் NADA இந்த ரெண்டும் விரிவாக்கம் பணிகள் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா மறக்காம போனஸ் கேள்வியா சொல்லுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்க இதற்கான பதில ரொம்ப சுலபமா சொல்ல முடியும். சரியா? இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது தொடர்பான ஒரு சட்டம் தான், ஒரு சட்டத்திருத்தம் தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த சட்டம் 2025. இதனுடன் இந்த ஊக்க மருந்து தொடர்பான ஒரு முக்கியமான 2 அமைப்புகள் தான் இந்த வடா மற்றும் நடா. இதுல எது உலக லெவல்ல உள்ளது, எது இந்தியா லெவல்ல உள்ளது அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து சொல்லணும். சரி பாருங்க, ஆகஸ்ட் 12, 2025 அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த 2 மசோதாக்கள். சரிங்களா? மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக தற்போது இருப்பவர் மன்சுக் மாண்டவியா அவர்கள். ஓகேவா? அவங்க தான் இந்த ஆகஸ்ட் 2025 மாதத்துல தாக்கல் செய்திருந்த தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா. பாத்துக்கோங்க, தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா, தேசிய ஊக்க மருந்து தடுப்பு சட்ட திருத்த மசோதா ஆகிய 2 மசோதாக்களுக்கும் 2 அவைகளிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் யாரு திரௌபதி முர்மு அவர்களின் ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கும் நிலையில் இந்த 2 மசோதாக்களும் தற்போது சட்டமாகியுள்ளன. அப்ப விளையாட்டு தொடர்பான 2 சட்டங்கள் சமீபத்தில் செய்தியில் வந்திருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா, அது சட்டமா இருக்குது. அதே மாதிரி தேசிய ஊக்க மருந்து தடுப்பு திருத்த மசோதா அதுவும் சட்டமா மாறி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஓகே, தொடர்ந்து பாருங்க. இப்படி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்ற பிறகு விளையாட்டுத்துறைக்கு என தனி சட்டங்கள் கொண்ட அமெரிக்கா,
சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. அப்ப விளையாட்டுத்துறைக்காக தனியாக சட்டங்கள் கொண்ட முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, சைனா, ஜப்பான். இவங்க தான் வேர்ல்டு லெவல்ல ஒரு ஒலிம்பிக் போட்டியா இருக்கட்டும், சரிங்களா, ஒரு உலக லெவலில் நடைபெற ஏதாச்சும் சாம்பியன்ஷிப்பா இருக்கலாம், சரி, ஒரு ஸ்போர்ட்ஸுடன் தொடர்புடையது. இது எல்லாத்திலும் கலக்கிற முக்கியமான ஒரு 3 நாடுகள் அமெரிக்கா, சைனா, ஜப்பான். ஓகேவா? இந்த நாடுகள்ல ஏற்கனவே விளையாட்டுக்கான சட்டங்கள் இருக்குது. அந்த பட்டியல சமீபத்தில் இணைந்த நாடு எது? நம்முடைய இந்தியா. ஓகேவா? சரி, இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதுல உருவாக்கப்பட்டுள்ள புதிய அமைப்புகள் பாருங்க. விளையாட்டுடன் தொடர்புடைய முக்கியமான 3 அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்னு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு. ஓகேவா? தேசிய விளையாட்டு வாரியம். சரியா? தேசிய விளையாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல். சரி, ட்ரிபியூனல் அப்படின்னா தீர்ப்பாயம். சரியா? ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை விசாரிச்சு தீர்ப்பு வழங்கக்கூடியது இந்த தீர்ப்பாயம். சரிங்களா? அப்ப தேசிய விளையாட்டு வாரியம் இருக்குது, தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் பேனல், சரி, தேசிய விளையாட்டு தேர்வு குழுவும் இருக்குது. ஓகேவா? அதாவது இந்த தேசிய விளையாட்டு அந்த நம்ம நேஷனல் கேம்ல இருக்கிற முக்கியமான அமைப்புல இருக்கிற யாரு தலைவர், யார் உறுப்பினர் இருக்க முடியும், 70 வயசுக்கு மேற்பட்டவங்க இதுல யாருமே எந்த பதவியிலும் இருக்க முடியாது. நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள முக்கியமான 3 அமைப்புகள் தான் இவை. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு, அடுத்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல், அடுத்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலெக்ஷன் பேனல். இந்த 3மே இந்த புதிய சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானமா கவனமா இருக்கும். சரியா? இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் என்னைக்குமா? தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29. மறக்க கூடாது. யாருடைய பிறந்த நாள்? மேஜர் தயான்சந்த் அவருடைய பிறந்த நாள். தயான்சந்த் அவர்கள் பேர்ல தான் இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கான உயரிய விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டு முதல் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டு வருகிறது. 1992ஆம் ஆண்டிற்கான முதல் கேல் ரத்னா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது எந்த ஆண்டிற்கானது? 1991, 92ஆம் ஆண்டிற்கானது. அந்த முதல் விருதை பெற்றவர் தமிழ்நாட்டின் கிராண்ட் மாஸ்டர், இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். ஓகேவா? மறக்காதீங்கமா, இந்த டேட்டை மறக்கக்கூடாது. தேசிய விளையாட்டு தினம். ஓகேவா? ஏன்னா இதையும் ஒரு ஸ்டேட்மெண்டா கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, எதை கேட்டா கொஞ்சம் மறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 3வது 4வது ஸ்டேட்மெண்டா தேசிய விளையாட்டு தினம் தொடர்பாக கேட்கலாம். அப்படியே கேட்கும்போது மேஜர் தயான்சந்த் அவர்கள் பேர் வர்றதுனால இந்த விளையாட்டுக்கான உயரிய விருதுகள் தொடர்பு பார்க்கலாம். கவனமா இருங்க. சரியா? எத்தனை பேர் கொடுத்தாங்கம்மா? 2024ஆம் ஆண்டிற்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 4 பேர் கொடுத்தாங்க. மறக்க கூடாது. சரியா? மறக்காதீங்க. பிரவீன் குமார் அவர்கள், மனு பாக்கர், ஹர்மன்பிரீத் சிங். அடுத்து இன்னொரு 4ஆம் நபர் பேர் சொல்ல பார்க்கலாம். சரிங்களா? இதை இன்னொரு பதில் சொல்லுங்க. இந்த 4 பேர் கூட சொல்லுங்கம்மா. சரிங்களா? மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்ற 4 நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த 4வது நபர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செஸ் உலக சாம்பியன், குறைந்த வயதுல. இந்த 4 பேர் லிஸ்ட்ல சொல்ல பார்க்கலாம் போனஸ் கேள்வியில. வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக. அடுத்ததாக பாருங்க, முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்தியாவில் முதல் முறையாக இந்தியாவில் அப்படி வந்ததுனால ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கும். இந்தியாவில் முதல் முறையாக கடல்சார் வள அறக்கட்டளை, சில கடல் சார்ந்த வளங்களை பாதுகாப்பதற்கான ஒரு ட்ரஸ்ட், ஒரு அறக்கட்டளையை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? இது தவிர இந்த கடல்சார் இந்த வளங்கள் தொடர்பாக இந்தியாவில் வேற எதெல்லாம் முதல் முறையாக எந்த மாநிலங்களில் தொடங்கப்பட்டுள்ளது அதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். பாருங்க, இந்தியாவில் முதல் முறையாக கடல் வள பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளையை தற்போது நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானமா, தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள முக்கியமான ஒரு அறக்கட்டளை சமீபத்தில் தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளை. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை ஒன்று இருக்கு. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை ஒன்று இருக்குது. இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை எதனுடன் தொடர்புடைய சொல்லி பாருங்க. இங்க நம்ம பாக்குறது தமிழ்நாடு கடல்சார் வள அறக்கட்டளை. சரிங்களா? அதான் தொடங்கி இருக்கிறாங்க. இது எதற்காக தொடங்கப்பட்டது, முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. கடலோர சூழல் அமைப்புகளை பாதுகாத்த, சரி, கடலோரங்கள் இருக்கிற மொத்த அந்த சூழல் அமைப்புகள், சரி, இந்த ஈக்காலஜியை பாதுகாக்க வேண்டும். நிலையான வாழ்வாதாரங்களை அந்த பகுதிகளில் உருவாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் இது தொடர்பாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, சமீபத்தில் மணலி, எண்ணூர் மறுசீரமைப்பு மற்றும் புத்துயிர் அமைப்பு மன்றத்தையும் தொடங்கி வைத்தார் தங்கம் தென்னரசு அவர்கள். சரி, ரொம்ப முக்கியமானது. கவனமா இருங்க, எல்லாமே முக்கியமானது. இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அரசு, தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் எவை அப்படி சொல்லும் போது ஒருவேளை மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் போட்டீங்கன்னா டக்குன்னு மார்க்க ஸ்கோர் பண்ணிட்டே போயிருக்கலாம். வழக்கமா சொல்ற பாயிண்டை விட கரண்ட்ல உள்ள விஷயங்களை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லும் போது ஈஸியா ஸ்கோர் கிடைக்கும். கவனமா இருங்க. நீங்க தொடர்ந்து பார்த்தா தெரியுமா, நம்ம ஜஸ்ட் வாட் மட்டும் இல்லாம, பிரிலிம்ஸ் மட்டும் இல்லாம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் நம்ம நிறைய விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கோம். அதனாலதான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா போகும்னு நினைக்க வேண்டாம். நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது தான் மொத்த செய்திகளும் உங்களுக்கு ஒரு மண்டக்குள்ள அப்படியே ஏறும், மறக்காது.
வாட் இஸ் ஓடுனா இன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அடுத்த வாரம் மறந்துடும். அதனாலதான் இவ்வளவு பெருசா சில விஷயங்கள்லாம் சொல்லணும். நம்ம இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா சில பேர் நினைக்கலாம், என்னடா இது நோட்ஸ் இவ்வளவு கொடுக்குறாங்க, டெய்லி ½ அன் அவர் வீடியோ மட்டுமே எவ்வளவு நேரம் போகுது, உட்கார்ந்து எழுதுனா எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க நினைக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ ஒரு ½ அன் அவர் தான். அந்த ½ அன் அவர் வீடியோக்கு எவ்வளவு நேரம் எஃபோர்ட் போட்டா இவ்வளவு விஷயங்களை தேடி நம்ம தொகுத்து கொடுக்க முடியும். அதையும் நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. சரியா? எல்லாமே உங்களுக்காக மக்களே, கவனமா இருங்க. நீங்க எப்படியாச்சும் வெற்றி பெற வேண்டும், அதற்காக தான் கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். பயன்படுத்திக்கும். வாய்ப்புகளை வீணடிக்கிறவன் கண்டிப்பா தேர்வு வெற்றி பெற முடியாது. கவனமா இருங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் கடல்சார் வளங்காப்பு படை. சரியா? இந்தியாவின் முதல் கடல்சார் வளங்காப்பு படை. ஓகேவா? இந்தியாவிலேயே முதல் முறையாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி, சரி இந்த பாக் ஸ்டேட் சொல்லுவாங்கல்ல, மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தியில் உள்ள கடல் வளங்கள் மற்றும் கடல் பல்லுயிர்களை பாதுகாக்க இந்தியாவின் முதல் கடல் சார்ந்த உயர் இலக்கு படை அல்லது கடல்சார் வளம் காப்பு படை எங்கு தொடங்கப்பட்டது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது மார்ச் மாசம் 2024ஆம் தேதி. சரி, 2024ஆம் ஆண்டு மறக்கக்கூடாது. மார்ச் 9ஆம் தேதி நினைக்கிறேன், டேட் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குமா. மார்ச் 2024ஆம் ஆண்டு. ஓகேவா? இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு கடல்சார் உயர் இலக்கு படை அல்லது கடல் சார்ந்த வளம் காக்கும் படை உருவாக்கப்பட்டது. எந்த மாவட்டத்துல? நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவருடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில். மறக்க கூடாது, ரொம்ப முக்கியமான. சரிங்களா? இது தவிர தமிழ்நாடு அரசின் 2022ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சரி, 22ஆம் ஆண்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. தொடங்கப்பட்டது 2024ஆம் ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலிட் பாயிண்ட்மா, கவனமா இருங்க. சரியா? ஏன்னா சுற்றுச்சூழல் தொடர்பாக கேள்வி இல்லாத எக்ஸாமே இருக்காது. கவனமா இருங்க, அதுக்காக சொல்றேன். சரி, இதே மாதிரி தேசிய லெவல்ல முக்கியமான ஒண்ணு பாருங்க, இந்தியாவின் முதல் தேசிய கடல் பல்லுயிர் மையம். சரியா? NCMP சொல்லுவாங்க, தேசிய கடல் பல்லுயிர் மையம். சரியா? தொடங்கப்பட்டது எங்கன்னு சொல்லி பாருங்க, குஜராத் மாநிலம். சரியா? குஜராத் மாநிலத்துல எந்த பகுதியில் தொடங்கப்படுதுன்னா ஜாம்நகர். சரி, ஜாம்நகரில் தொடங்கப்பட்டுள்ளது. ஜாம்நகர் அப்படின்னா கண்டிப்பா ரிலையன்ஸ் அதுல உள்ள இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தொடர்ந்து செய்தியில பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பாருங்க, குஜராத் மாநிலம் ஜாம்நகர் கட்ச் வளைகுடாவில், சரி கல்ஃப் ஆஃப் கட்ச் சொல்லுவாங்க, கட்ச் வளைகுடாவில் உள்ள இந்தியாவின் ஒரே கடல் தேசிய பூங்காவிற்கு அருகில் உள்ளது. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கு பாருங்கம்மா, இந்தியாவின் ஒரே கடல் சார் தேசிய பூங்கா எங்க இருக்குது? இந்த கட்ச் வளைகுடா பக்கத்துல, ஜாம்நகர் பக்கத்துல இருக்கு. இந்த மாநிலத்தில் இருக்குது? குஜராத் மாநிலத்தில் இருக்கு. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எக்ஸ்ட்ரா பாயிண்ட், கவனமா இருங்க. இந்த திட்டமானது ரிலையன்ஸ் துறையுடன் பொது தனியார் கூட்டாண்மையின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ளது. அந்த பப்ளிக் பிரைவேட் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த கூட்டாண்மையின் ஒரு பகுதியாக தான் இது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மையமானது குஜராத் சூழலியல் ஆணையத்தால் அந்த மாநிலத்தில் நிர்வகிக்கப்படும் ஒருங்கிணைந்த கடற்கரை மேலாண்மைக்கான சங்கம் மூலம். முக்கியமான இன்னொரு பாயிண்ட் பாருங்க, உலக வங்கி உதவியுடன். யாரு அப்ப சப்போர்ட்டட் பை? சமீப காலமே பார்த்தீங்கன்னா சில திட்டங்களை கொடுத்து இதற்கு யார் நிதி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய கேள்வி வருது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இதற்கு நிதி வழங்குவது யாரு? உதவி செய்வது யாருமா? வேர்ல்டு பேங்க், உலக வங்கி. உலக வங்கி உதவியுடன் தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த கடலோர மண்டல மேலாண்மை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த அமைப்பு, இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அடுத்து இதுவும் முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது வளங்காப்பும் படை தொடங்கப்பட்டது ராமநாதபுரம், அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொன்றும் முக்கியமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்பி சொல்றேன், கவனமா இருங்க. அடுத்து சரி, இதனுடன் தொடர்புடைய ஒரு சில செய்திகள் பாருங்க. குஜராத்தில் உள்ள முக்கிய தேசிய பூங்காக்கள். சரியா? பாருங்க, ஒன்னு கிர், கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. அடுத்து பிளாக் பேக் தேசிய பூங்கா, அடுத்து கடல் தேசிய பூங்கா. இதான் நம்ம இந்த கட்ச் வளைகுடால அந்த நம்ம பார்த்தோம்ல, ரொம்ப முக்கியமானதுமா. இதே நல்ல லைட்டா பாத்துக்கோங்க. இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில், ஏன் உலகத்திலே அதிக எண்ணிக்கையில் ஆசிய சிங்கங்கள் இருக்கிற பகுதி குஜராத் மாநிலம். கிர் மறக்க கூடாது, கவனமா இருக்கு. சரியா? சரி, அடுத்த செய்தி போலாமா? அடுத்து கல்வி தொடர்பான ஒரு செய்தி. நம்ம ஒரு தனியா ஒரு தலைப்பா கூட கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கல்வி தொடர்பாக திட்டங்கள்ல இருந்து, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய கேட்பாங்க. அதனால இனிமே கல்வி தொடர்பாக நம்ம பார்க்கலாம், கவனமா இருக்கும். சரியாமா? சரி, அடுத்து நாட்டின் 4வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் ஹிமாச்சல். சரி, 100% லிட்ரஸி. ஓகேவா? 100%. சரியா? 100% முழு எழுத்தறிவு பெற்ற இந்தியாவில மாநிலங்கள் 4வது மாநிலங்கள் பட்டியல சமீபத்தில் இணைந்தது ஹிமாச்சல் பிரதேசம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொல்லி பாருங்க, மிசோரம், கோவா, திரிபுரா ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக மாறியுள்ளன. சரிங்களா? தற்போது இந்த ஹிமாச்சல் பிரதேசம் இந்த சாதனை படைத்த 4வது மாநிலமான அந்த ஹிமாச்சல் பிரதேசத்தின் முதல்வராக தற்போது பதவியில் இருப்பவர் சுக்வீந்தர் சிங் சுகு அவர்கள். சரி, ரொம்ப முக்கியமானமா, கண்டிப்பா பாத்துக்கோங்க. முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்கள் தற்போது வரைக்கும் 4. அதுல ஏற்கனவே இருந்தது மிசோரம், கோவா, திரிபுரா. இந்த பட்டியல 4வது மாநிலம் இணைந்தது ஹிமாச்சல் பிரதேசம். கவனமா. சரியா? ஓகே,
இந்த சாதனை படைப்பதற்கு முக்கியமான ஒரு திட்டம் ஒண்ணு இருக்குது, மத்திய அரசு திட்டம். இந்த திட்டங்கள் மூலமாக தான் அந்த எழுத்தேர்வு 100% பெறப்பட்டது. அது என்ன திட்டம் சொல்லி பாருங்க, முக்கியமானது கவனமாக திட்டங்கள் பார்க்கலாம். உல்லாஸ் திட்டம். உல்லாஸ்னா உல்லாசம், ஹாப்பி, சந்தோஷம் அப்படி இல்ல. உல்லாசோட விரிவாக்கம் அதுக்குமா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஓகேவா? தமிழ்ல சமூகத்தில் அனைவருக்கும் வாழ்நாள் கற்றல் பற்றிய புரிதல். இதுதான் தமிழ்ல இதோட முழு பேரு. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது தான் இதை பேருமா ஷார்ட்டா சொல்லும்போது நம்ம என்ன பேர் சொல்றோம், அதுக்கு உல்லாஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப அதுக்குமா ரொம்ப முக்கியமானது, இட் இஸ் ஆல்சோ தி நேம் ஆஃப் எ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், ஆல்சோ known as நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். அதாவது புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் சொல்லுவாங்க. அதோட ஒரு பகுதியாக தான் இந்த உல்லாஸ் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேவா? சரி பாருங்க, இது எதற்காக தொடங்கப்படும் சொல்லி பாருங்க. பள்ளி படிப்பை தவறவிட்ட வயது வந்தோருக்கு, அடல்ட் பீப்புள்ஸ், வயது வந்தோருக்கு கல்வி வழங்கும் ஒரு திட்டம் தான் என்ன திட்டம், இந்த உல்லாஸ் திட்டம். சரிங்களா? இதை செயல்படுத்தி வருவது மத்திய அரசு. கவனமா இருக்குமா? சரியா? சமீபத்தில் கூட யுனெஸ்கோ அமைப்பானது பாகிஸ்தான் கிட்ட ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது இந்தியா வந்துட்டு இந்த உல்லாஸ் கல்வி திட்டத்தை சிறப்பான முறையை செயல்படுத்தி ஸ்கூலுக்கு போக முடியாதவங்க, கல்வி கற்காதவங்க கூட அந்த எழுத்தறிவத்தை சூப்பரா கொடுக்குறாங்க. நீங்களும் ஏன் அந்த மாதிரி இந்த உல்லாஸ் மாதிரி திட்டங்களை நீங்க வந்து பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு அறிவுரையாக சொன்னாங்க யுனெஸ்கோ அமைப்பு. சரியா? அப்போ அந்த அளவுக்கு உல்லாஸ் திட்டம் வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். கவனமா இருக்கு. சரிங்களா? சரி, இந்த உல்லாஸ் திட்டத்திற்கான காலம் எப்பன்னு சொல்லி பாருங்க. 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு, சரி, அதற்கான இலக்கு ஆண்டாக உள்ளது 2027. அப்போ என்ன சொல்றாங்க, 2022 தொடங்கி அனைவருக்கும் எழுத்தறிவு கண்டிப்பா வழங்கியிருக்க வேண்டும். அதற்கான இலக்கு ஆண்டு தான் 2027. ஓகேவா? நிதி உதவி மத்திய அரசு. இந்த திட்டமானது நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 15 வயது, பாத்துக்குமா, 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய எழுத்தறிவு இல்லாதவர்களை உள்ளடக்கும். என்ன சொல்லிக்கிறாங்க, 15 வயசுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்களை தான் இந்த திட்டத்துல சேர முடியும் சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அடிப்படை கல்வியை வழங்க வேண்டும் அப்படி சொல்லிக்கிறாங்க. எந்த ஆண்டுக்குள்ள, 2027ஆம் ஆண்டு. மறக்க கூடாது. சரியா? அடுத்து அதான் நம்ம சொன்னதுமா, 2022-27ஆம் ஆண்டிற்குள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு. சரி, இதுல எண்ணறிவு இருக்கணும், எண்ணறிவு. சரியா? நியூமரசி லிட்ரஸி அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி தமிழ்நாடு 2022ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தை சொன்னாங்க. அதுக்கு பேரு எண்ணும் எழுத்தும் திட்டம். மறக்காதீங்க. சரியா? எண்ணும் எழுத்தும் திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. அந்த அடிப்படை எண்ணறிவை எழுத்தறிவு வழங்குவதற்கு 2021ல மத்திய அரசு தொடங்கினது நிபுன் பாரத் திட்டம். மறக்காதீங்க. சரிங்களா? உல்லாஸ் திட்டம் 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கும் திட்டம் தான் இந்த உல்லாஸ் திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். தொடங்கப்பட்ட 22ஆம் ஆண்டு, இலக்கு ஆண்டு 2027. சரியா? சரி, இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துறாங்கன்னு சொல்லி வருமா? சரியா? செயல்படுத்துறது யாருடைய உதவியின் அடிப்படையில், எந்த அமைப்புகள் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, சப்போர்ட் பை தேசிய தகவல் மையம், நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர், அடுத்து NCERT, அடுத்து பார்த்தீங்கன்னா நியோஸ் என்று அழைக்கப்படும் தேசிய திறந்தவெளி பள்ளி நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து ஆன்லைன் கற்பித்தல், கற்றல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பான இந்த ஓட்லாஸ் அப்படிங்கிற அமைப்பு, இவங்க எல்லாரோட உதவியில தான் எந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது, உல்லாஸ் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு வருஷத்திற்கு 1 கோடி பேர் என 5 ஆண்டுகளுக்கு 5 கோடி பேர் நபர்களுக்கு எழுத்தறிவு வழங்கப்படும். 22ல ஆரம்பிச்சு 2027ஆம் ஆண்டுக்குள்ள ஒவ்வொரு வருஷத்திலையும் எத்தனை பேருக்குமா, 1 கோடி பேருக்கு என 5 வருஷத்துக்கு 5 கோடி பேருக்கு இந்த அடிப்படை எழுத்தறிவை வழங்க வேண்டும். அதுதான் இந்த உல்லாஸ் திட்டத்தின் முக்கியமான இலக்கு. ரொம்ப முக்கியமான திட்டம். கவனமாக. சரியாமா? இந்த திட்டத்தின் மூலமாக தான் 4 மாநிலங்கள் முழு எழுத்தறிவு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய சொல்லிக்கிறாங்க. கவனமாக. சரியா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஓகேவா? இதுவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 3 நபர்கள் யார் அப்படிங்கிறதையும் பதில சிறப்பா சொல்லுங்க. இந்திய அரசியலமைப்பு விதி 67 எதை பற்றி கூறுகிறது? கடந்த சில பதிவுல ஆர்டிகல் 66, 63 எல்லாம் பார்த்திருக்கோம். இதை நம்ம கேட்காதது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல விதி 67 எதனுடன் தொடர்புடையது. 4வது கேள்வி, உல்லாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இலக்கு ஆண்டு என்னங்கிற சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து 100% எழுத்தறிவு பெற்றுள்ள 4 மாநிலங்கள் எவை? 4வது மாநிலம் 4 மாநிலங்களுமே நீங்க பதில சொல்லுங்க. இந்தியாவின் முதல் கடல்சார் வளங்காப்பு படை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதை நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிறப்பாக
வர்ற தேர்வுல உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரிங்களா? அது பிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கலாம், மெயின்ஸா இருக்கலாம், ஏன் இன்டர்வியூ கூட இருக்கலாம். எந்த ஏரியாவும் மிஸ் பண்ணாத அளவுக்கு சிறப்பான முறையில ஒவ்வொரு நாளும் நிறைய எஃபோர்ட் போட்டு நம்ம போட்டு இருக்கிறோம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. நடுவில் கேட்கிற போனஸ் கேள்வி, இறுதியாக கேட்கிற அந்த சூப்பர் கேள்விக்கும் பதில்களை சொல்லி கண்டிப்பா தேர்வில் வெற்றி பெறுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.